அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் டெலியூஷனுடைய 48வது பாகம் பார்க்கலாம். டெலியூஷன் வீல் ரைட் ஹீ இஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு போர் ஹோல்ஸ். தான் ஒரு வண்டி சக்கரம் செய்பவர் போலவும் அதற்காக துளைகள் ஏற்றுக்கொண்டிருப்பது போன்றமான ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் விஸ்பரிங் அப்படின்னா முணுமுணுக்கிறது, யாராவது காதுக்குள்ளே முணுமுணுத்துட்டே இருக்க மாதிரியா. அதோடைய சப்ரூபிக் பார்த்தீங்கன்னா டெலியூஷன் விஸ்பரிங் ஹிம் எனிதிங் சம்மோன். பக்கத்தில் யாரோ ஒருத்தர் தன்னுடைய காதில் ஏதாவது ஒன்று முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு அனக்காடியம், மெடோரினம் இரண்டே 2 மருந்துகள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பைப்போலார் டிசார்டரில் அனக்காடியம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் மெடோரினம் கொடுத்து பாருங்கள். என்னோட இதில் 2-3 கேசஸ்க்கு மெடோரினம் ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து டெலியூஷன் விஸ்பரிங் பிளாஸ்பமிக், அதாவது தெய்வ நிந்தனை செய்வது போல ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு அனக்காடியம் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் வித் விசிலிங், விசில் அடித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு பெல்லடோனா, ஸ்ட்ரமோனியம் இரண்டே 2 மருந்துகள். அடுத்து டெலியூஷன் சி ஹாஸ் கமிட்டட் அ விக்கட் டீட், தான் ஒரு தீய செயலை செய்துவிட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு காக்குலஸ் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் ஒய்ஃப் இஸ் ஃபெய்த்லெஸ், தன்னுடைய மனைவி தனக்கு உண்மையாக இல்லை என்பது போன்ற கற்பனை எண்ணம். இதுக்கு ஹயாஸ்கியாமஸ், ஸ்ட்ரோமோனியம் இரண்டே 2 மருந்துகள். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் ரூபரிக் பார்த்தீங்கன்னா ஜெலசி அக்யூசஸ் ஒய்ஃப் ஆஃப் பீயிங் ஃபெய்த்லெஸ். அடுத்து டெலியூஷன் ஒய்ஃப் வில் ரன் அவே ஃப்ரம் ஹிம், தன்னுடைய மனைவி தன்னை விட்டு ஓடி விடுவாள் என்பது போன்ற கற்பனை எண்ணம். இதுக்கு ஸ்டாஃபிசாக்கரியா ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் ஹீ வில் கோ வைல்டு, தான் கட்டுப்பாடற்று சென்று விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். இதுக்கு லொபெலியா இன்ஃப்ளேட்டா ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் ஹீ இஸ் பீயிங் இன் வைல்டர்னஸ், தான் ஒரு தனி காட்டுப்பகுதியில் வசிப்பது போன்ற கற்பனை எண்ணம். இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் லாஸ் ஆஃப் வில் பவர், தன்னுடைய சக்தியெல்லாம் தான் இழந்து விட்டது போன்ற, தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் இழந்தது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு கார்போவிச், சினினம் சல்ஃப், நைட்ரிக் ஆசிட், பாப்புலஸ் 4 மருந்துகள். அடுத்து டெலியூஷன் பொசஸ்டு ஆஃப் 2 வில்ஸ், 2 விதமான வில் ஆவிகளுக்கு அல்லது விருப்பங்களுக்கு தன்னை பிடித்திருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு அனக்காடியம், லாக்காசிஸ் இரண்டே 2 மருந்துகள். அடுத்து டெலியூஷன் விண்டோ ஷுட் பி க்ளோஸ்ட், தன்னுடைய ஜன்னலை கண்டிப்பாக அடைத்து விட வேண்டும் என்பது போன்ற எண்ணம். இதுக்கு லைசீனம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் ஹர் பாடி இஸ் பார்ன் அப்பான் விங்ஸ், இட் விங்ஸ் ஆஃப்டர் லாஃபிங், தன்னுடைய உடலில் 2 இறக்கைகள் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். அது எப்போது திறக்குமானால் தன் சிரிக்கும் போது அந்த 2 இறக்கைகளும் விரிந்து விட்டு இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு தூஜா ஒற்றை மருந்து. டெலியூஷன் இஸ் காக்ட் அப்பான் வயர், தான் கம்பியால் பிடித்து கட்டப்பட்டிருப்பதை போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதற்கு கேக்டஸ் முக்கியமான மருந்து. அது தவிர செமிசிவிகா, ஒஸ்ட்ரிலோகா போன்றவை பிற முக்கியமான மருந்துகள். டெலியூஷன் denies and witches having anything to do with them in delirium after being accused of their, அதாவது ரொம்ப எளிமையாக சொல்கிறதா இருந்ததுன்னா, யாரோ அவங்க மேலே அவங்க பண்ண தப்புக்கு அவங்க குற்றம் சாட்டுறாங்க, அதை அவங்க மறுக்கிறாங்க. மறுத்துட்டு தனக்கு எனக்கு எல்லா மந்திரமும் தெரியும், தன்னை எப்படி நாம் எப்படி வேணாலும் உங்களை நான் பழி வாங்கிடுவேன், எப்படி வேணாலும் நான் உங்களை செஞ்சிட முடியும், உங்களை நான் என்ன வேணாலும் பண்ணிட முடியும் அப்படின்னு பயமுறுத்துறது, மந்திரவாதி மாதிரி. இதுக்கு ஒற்றை மருந்து ஹயாஸ்கியாமஸ். சரிங்களா? அதாவது தனக்கு மந்திர தந்திரமெல்லாம் தெரியும், அதனால் தனக்கு அப்போஸ் பண்ணுறவங்கள எதிர்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம். சரிங்களா? ரைட். அடுத்து டெலியூஷன் womb இஸ் சாஃப்ட் அண்ட் ஃபீபிள் அண்ட் வுட் காஸ் அபார்ஷன், கர்ப்பப்பை மிகவும் மென்மையாகவும் ரொம்ப டெலிகேட்டட் ஃபீபிளாகவும் இருப்பது போன்ற எண்ணம். அதனால் அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுவிடக்கூடும் என்பது பாண்டியான ஒரு எண்ணம்.
இதுக்கு ஏபிஸ் கேனடென்சிஸ் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் உமன் பை பெட்சைட், படுக்கைக்கு அருகில் ஒரு பெண் இருப்பது போன்ற கற்பனை எண்ணம். இதுக்கு மெடோரினம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் உமன் ஆர் ஈவில் அண்ட் வில் இன்ஜுர் ஹிஸ் சோல், அதாவது பெண்கள் எல்லாருமே வந்து மோசமான கெட்ட சக்தி, அது வந்து தன்னுடைய ஆன்மாவை பாதித்து விடும் அப்படின்ற மாதிரியான, அல்லது ஆன்மாவை காயப்படுத்தும் போன்ற எண்ணம். இதுக்கு பல்சட்டில்லா ஒற்றை மருந்து. ஸோ பல்சட்டில்லாக்காரவங்களுக்கு வந்து ஆப்போசிட் செக்ஸை சுத்தமாகவே பிடிக்காது. அது மென்னாக இருக்கலாம், உமனாக இருக்கலாம். ஆப்போசிட் செக்ஸை பிடிக்காது. அந்த தன்மையிலேருந்து வர்றது தான் இந்த ரூப்ரிக். அடுத்து டெலியூஷன் இஸ் மதர்ஸ் ஹவுஸ் இஸ் இன்வேட் பை லெவிட், தன்னுடைய அம்மாவினுடைய வீட்டை ஒரு கீழ்த்தரமான பெண் நுழைந்து கெடுத்து விட்டது போன்ற, அல்லது உள்ளே நுழைந்தது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு காலிபுரோமேட்டம் ஒற்றை மருந்து. காலிபுரோமேட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில்ட் கான்சியஸ்னஸ் இருக்கும். அதனால தான் அந்த அம்மாவோட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கீழ்த்தரமான பெண்மணி நுழைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இந்த டெலியூஷன் லெவலில் ஏற்படுது. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் கேரிடு வுட் டு ஹோம் டு மேனுஃபேக்சர் பிராந்தி, மதுவை தயாரிப்பதற்காக கட்டைகளை வீட்டுக்கு கொண்டு செல்வது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் இஸ் மேட் ஆஃப் வுட், தான் ஒரு கட்டையால் செய்திருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு காலினேட்ரிக்கம், பெட்ரோலினம், யூஃபியோனம், ரஸ்டாக்ஸ், தூஜா போன்றவை மருந்துகள். நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ரூப்ரிக் இது. டெலியூஷன்ஸ் மேடப் ஆஃப் வுட், தன்னுடைய கால் கட்டை மாதிரி இருக்குது, தன்னோட முதுகு வந்து கட்டை மாதிரி இருக்குது, உணர்ச்சியே இல்லை, தன்னுடைய கை வந்து கட்டை மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, முக்கியமாக அந்த பேரலிசிஸ் வந்த பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ரூப்ரிக் பயன்படுத்தி பாருங்கள். நான் ரஸ்டாக்ஸ் கொடுத்த எக்ஸலண்ட் ரிசல்ட் இருந்திருக்கு, தூஜா கொடுத்த எக்ஸலண்ட் ரிசல்ட் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ பேஷண்ட் வந்து கட்டையாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கனாலே இந்த ரூப்ரிக் நீங்கள் பயன்படுத்தலாம். எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்து டெலியூஷன் இஸ் மூவிங் ஆன் டு த நியூ வேர்ல்டு, தன்னுடைய புது உலகத்தில் தான் நடமாடிக்கொண்டிருப்பது போன்ற கற்பனை எண்ணம். இதுக்கு கேம்பரா ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் த வேர்ல்ட் இஸ் ரெஸ்ட் அப்பான் ஹிம், தான் வந்து உலகத்தை தாங்கி கொண்டிருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு டபாக்கும் ஒற்றை மருந்து. டெலியூஷன் த வேர்ல்ட் இஸ் சாபி, இந்த உலகம் வந்து மிக அசிங்கமானதாக, கேவலமானதாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு ஜெர்மானம் மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. அடுத்து மிக மிக முக்கியமான ரூப்ரிக், டெலியூஷன் சி ஹாஸ் ஹர் ஓன் லிட்டில் வேர்ல்ட் இன் விச் திங்ஸ் ஆர் கிளியர், த அவுட்டர் வேர்ல்டு இஸ் அன்சர்டைன். இதுக்கு கேம்பரா ஒற்றை மருந்து. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளியே போகிறதுக்கு மிக 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 அதிகமான பய உணர்ச்சி இருந்தது. வெளியே போனால் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், வெளியே போனால் நோய் வந்துடும், வெளியே போனால் பாதிக்கப்படுவோம், வீட்டுக்குள்ளே இருப்பது தான் சேஃப் இப்படின்ற மாதிரியான எண்ணம். டாக்டர் ராஜன் சங்கரன் வந்து பார்த்திங்கன்னா கேம்பராவை வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு நோய்க்குறிக்குரிய ஒரு மருந்தாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதில் மிக குறிப்பாக இந்த எண்ணம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் கோவிட் ரொம்ப பீக்கில் இருந்த சமயத்தில் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்துக்கிறோம், வெளியே போக வேண்டாம், வெளியே போனால் நம்மளுக்கு டேஞ்சரஸ், அன்சர்டைன் அப்படின்ற மாதிரியான எண்ணம். ஸோ இந்த ரூப்ரிக் பயன்படுத்தி நானுமே நிறைய பேஷண்ட் கேம்பரா கொடுத்துருக்கேன். எக்ஸலண்ட் ரிசல்ட் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் டெலியூஷன் பயன்படுத்தி ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா.